ஹாய், இந்த வீடியோவில் ப்ராப்பராக ஒரு ஃபுல் கவரேஜ் பேஸோட ஒரு ஐ ஷேடோ எல்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஃபெஸ்டிவல் லுக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. உங்களோட பேசிக்கான ஸ்கின் கேர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ப்ரைமர். நான் இதுக்கு மேக்கோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ப்ரைமராகவும் யூஸ் பண்ணலாம், மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஏர் ட்ரை பண்ண விட்டதுக்கப்புறமேட்டு நான் பேட் பண்ணி பிளெண்டரில் நல்லா ஸ்கின்ல ஈவனாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி பேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப்பாக ஐப்ரோஸ்க்கு நான் ப்ரௌன் கலர் ஐப்ரோஸ் எடுத்துக்கிட்டு இந்த கீழே என்ன லைன் வேணுமோ அந்த மாதிரியும் மேலே என்ன மாதிரி எனக்கு ஐப்ரோ லைன் வேணுமோ அந்த மாதிரியும் ஃபஸ்ட்டு ஐப்ரோவோட ஷேப்பை டிஃபைன் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு உள்ள ஸ்ட்ரோக்ஸில் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வந்து மைக்ளாமோட ஐப்ரோ பவுடர். ஸோ இது நீங்கள் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபுல்லரான லுக்ஸ் கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி ஃபுல் கிளாம் மேக்கப்புக்கு இந்த மாதிரி ஃபுல் ஐப்ரோஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஹைலைட்டிங் கன்சீலர். ஐஷேடோவோட பேஸாக நான் இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டிங் கன்சீலரை வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் கலர் வந்து நல்லா பாப் ஆகணும் அப்படின்றதுக்காக. இதை வந்து ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணுறதுக்காகவுமே கூட நான் ஐப்ரோஸ் வரைக்குமே வரைஞ்சி பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்பேன். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக டிஷ்யூ எடுத்து எனக்கு எங்கெல்லாம் இந்த ஹைலைட்டிங் கன்சீலர் வேணாமோ அந்த இடத்த எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களோட நார்மல் கன்சீலர் அப்ளை பண்ணும்போது கிரே கலராக ஆகாமல் இருக்கும். ஹெவியான ஐஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஐஸ் முடிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் பேஸ் மேக்கப் போவேன். ஸோ தட் ஏதாவது தப்பாக ஆனாலோ இல்லை ஃபால் அவுட்ஸ் இருந்தாலோ க்ளீன் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோடய பேஸ் கலராக இந்த பிங்க் ஆனியன் கலர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா என்னோடய ட்ரெஸ்ஸு, அந்த கலரை வந்து ஃபஸ்ட்டு கார்னர்ஸ்க்கு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஃபுல்லாக கொடுக்க போகிறதுல ஒரு ஹாஃப் ஆஃப் த ஐ அவுட்டர் போர்ஷனுக்கு மட்டும் நான் இதை கொடுத்துக்கிறேன். செகண்டு, இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு கிரே கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி இருக்கிறதுனால இந்த கட் க்ரீஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு கிரே கலர் எடுத்துக்கிறேன். இதுவுமே எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் ஷேப்பில் ஃபஸ்ட்டு அவுட்டர் கார்னரில் நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னர் கார்னர் வரைக்கும் அப்படியே ஸ்மட்ச் பண்ணி விடுறேன். இதையுமே டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு கார்னர் ஆஃப் த ஐஸ், இந்த ஐலிட்ஸோட ஸ்டார்டிங் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்லா பாப் ஆகுன்றதுக்காக. அப்புறம் என்னோடய ஷிம்மருக்கு முன்னாடி எனக்கு எந்த ஷேப்பில் வந்து ஷிம்மர் நல்லா பாப் ஆகணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல ஒரு கட் க்ரீஸ்க்கு முதல்ல நான் யூஸ் பண்ண ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணி ஷேப் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் டிஃபைன் பண்ணதுக்கப்புறமேட்டு லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு ஸ்மட்ஜ் அவுட் பண்ணி கன்சீலரில் வந்து நான் கண்ணுக்கு மேலே வந்து அந்த கட் க்ரீஸ்க்கு ஒரு டிசைன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன், எந்த இடத்துலலாம் ஷிம்மர் பாப் ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த கன்சீலர் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து ட்ரை ஆக விட்டதுக்கப்புறமேட்டு நான் ஷிம்மர்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ தட் அந்த ஷிம்மர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக ஏதோ ஒரு கிரேடியன்ட் எஃபெக்டில் இன்டெகிரேட் ஆன மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு பார்க்கும்போது கிடைக்கும். கன்சீலருக்கு மேக்கோட NW35 அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஹைலைட்டிங் கன்சீலர் தான். இது என்னோடய டார்க் ஸ்பாட்ஸை ஹைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா ஹைலைட்டிங்காகவும் ஃபேஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் லுக்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கையில் கொஞ்சம் வார்ம் பண்ணதுக்கப்புறமேட்டு எந்த இடத்துலலாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் ஒரு கவரேஜ் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துலலாம் டேப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 to 3 நிமிஷம் நான் அப்படியே விட்டுருவேன் செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு ப்ரஷ் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிப்பேன். எவ்வளோ அளவுக்கு எனக்கு வந்து ஷேர் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு ஷேர் அவுட் பண்ணிப்பேன் நான்.
எல்ஃபோட ஹாலோ க்ளோ ஃபில்டர் வந்து பேஸில் எனக்கு எங்கெல்லாம் ஷைன் வேணும், ரொம்ப வந்து அந்த க்ளோயி டியூவி ஃபேஸ் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேஸில் எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாமே நல்ல ஷைனிங்காக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால ஃபேஸ் ஃபுல்லாக டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ப்ரஷ்ஷை வச்சு இதை. ஃபவுண்டேஷனுக்கு மேக்கோட NC40. இந்த NC40 ஷேட் வந்து என்னை நல்லா பிரைட்டாகவும் ரொம்ப நல்ல ஃபெஸ்டிவலுக்கு லாங் வியராகவும் இருக்கிறதுக்காக காட்டுறது. எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின் டோன் மேட்ச் கிடையாது, கொஞ்சம் இது ஹைலைட்டிங் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இதை வந்து டாட்ஸ் மாதிரி வச்சதுக்கப்புறமேட்டு நான் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷனை நான் எப்போவுமே வந்து பிளெண்டரில் தான் பிளெண்ட் பண்ணுவேன். ஸோ தட் இதில் இருக்க அந்த ஃபுல் கவரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக டோன் டவுன் ஆகணும் அப்படின்ற மாதிரி, லைக் பெயிண்ட் மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்றதுனால நான் பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ரெண்டு சைடுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சைடு வந்து எவ்வளோ ஈவனாக எவ்வளோ கவரேஜோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெவி பேஸுக்கு இது வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபவுண்டேஷனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஐலைனர் வந்து இது மினிஸோட ஒரு மாதிரி ஷைன் இருக்கிற மாதிரி ஐலைனர். இதோட ஃபினிஷ் வந்து மேட் கிடையாது, ஷைன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டைப், இந்த மாதிரி ஹெவி மேக்கப்புக்கு. ஸோ நார்மலாக ரொம்ப தின்னான லைனர் போட்டு சைடில் மட்டும் ஒரு குட்டியான ஒரு விங்ஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். சாரி, நான் ஆக்சுவலாக அதை வந்து ஃபில்ம் பண்ண மறந்துட்டேன், ஏதோ அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போய் ஏதோ ஆகிடுச்சு, ஸோ அதனால் காட்ட முடியல. பட் ஆனால் நீங்கள் ஃபினிஷ்டு லுக் பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் ஒரு குட்டி விங்ஸ் மாதிரி தான் நான் வந்து சைடில் வந்து போட்டிருப்பேன். ரொம்ப வந்து லக்ஸரியாக ரொம்ப பெருசாக அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப குட்டியான ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இதை முடிச்சதுக்கப்புறம் கீழே கண்ணுக்கு கீழேயுமே அந்த பிங்க் கலர் எடுத்து நல்லா வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அதுவுமே வந்து மர்ஜ் ஆகி நல்லா பிளெண்டடாக அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக. இது வந்து ஒரு குட்டி இம்பார்ட்டண்டான ஸ்டெப்னே சொல்லலாம். இதை பண்ணாதப்போ உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அவுட்புட்டில் வேறு மாதிரி இருக்கும். பட் இதை பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் கண்ணு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கான்டோர். என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்பவே ரவுண்டான சப்பி ஃபேஸ் அப்படின்றதுனால நான் ஃபுல் கான்டோர் பண்ணுவேன். எப்படின்னா சீக்கில் வந்து சீக் போன்ஸ்க்கு, அதுக்கப்புறமேட்டு வந்து கீழே ஜா லைனுக்கு, அதுக்கப்புறமேட்டு ஃபோர்ஹெட்டில் வந்து லைட்டாக வந்து டேன் எங்கே எல்லாம் ஆகுமோ அந்த மாதிரி இடத்துல, அண்ட் நோஸுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி சைட்ஸில் அண்ட் கீழே. இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறமேட்டு நான் இதை பிளெண்ட் பண்ண மாட்டேன், ஒரு 2 நிமிஷம் செட்டில் ஆக விடுவேன். ஸோ அந்த டைமில் நான் ப்ளஷ்ஷையுமே எடுத்து ப்ளஷ்ஷை வந்து எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிப்பேன். ப்ளஷ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சீக்ஸில் எப்போவுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூக்கில் வந்து லைட்டாக அந்த பிங்க் கலர் வந்து டோன் ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருவேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்தியும் ஒரு 2 நிமிஷம் நான் செட் ஆக விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் பிளெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன்.
கடைசி ஸ்டெப்பாக எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு மேக்கோட காம்பேக்ட் பவுடர் இந்த ஷேட் NC41. இது வந்து என்னோடய ஃபேஸில் வந்து இருக்கிற அந்த ஆயிலினஸ் எல்லாத்தையுமே மேட் ஆக்கி கொஞ்சம் நல்லா செட் ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளஷ் போட்ட ஏரியாஸ்லலாம் வந்து இந்த பவுடர் போடாமல் ஸ்கிப் பண்ணலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் எனக்கு டோட்டலாக போடுறது ரொம்ப பிடிக்கும். ஈவனாக எனக்கு ஃபேஸ் வந்து ஒரு ஃபில்டர் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் ஃபேஸ் ஃபுல்லாமே காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பவுடர் ப்ளஷ். க்ரீம் ப்ளஷ் வந்து ஒரு கலர் கொடுக்கும், பட் ஆனால் பவுடர்லாம் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது ரொம்ப டோன் டவுன் ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு நான் ஒரு பவுடர் ப்ளஷ்ஷும் அதே பிங்க் ஷேடில் எடுத்துக்கிட்டு மேலே வந்து லைட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ தட் லைட்டாக ஒரு பாப் ஆஃப் கலர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ஹைலைட்டர். ஹைலைட்டிங்க்கு நான் இந்த மாதிரி ஃபேஸ் வந்து ஸ்மைல் பண்ணும்போது என்னோடய சீக்ஸ் நல்ல சப்பியாக இருக்கிறதுனால ஒரு சி ஷேப் கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஹைலைட்டிங்காக தெரியணும் அப்படின்றதுக்காக ப்ரஷ்ஷை நல்லா வந்து ஸ்குவீஸ் பண்ணி வச்சு அந்த ஹைலைட்டிங்க்கு சி மாதிரி அந்த செக்ஷனில் ஹைலைட் பண்ணிவிட்டு நோஸில் அதுக்கப்புறமேட்டு லைட்டாக ஃபோர்ஹெட்டில் அது எல்லாத்தையுமே கொடுத்து மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ தட் ஃபேஸில் டோட்டலாக வந்து இன்சைட் க்ளோ மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஐலாஷ் கர்லர் யூஸ் பண்ணிட்டு தான் நான் எப்போவுமே மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப குட்டி ஸ்டெப்னாலுமே இது வந்து ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு மஸ்காரா அப்ளை பண்ணும்போது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐலாஷ் கர்லர் வந்து நார்மலாக யூஸ் பண்ணது இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களோட ஐஸில் வந்து மேக்கப்புக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். லிப்ஸுக்கு ஃபஸ்ட்டு ரெட் கலர் லிப் லைனர் வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னோடய மைண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிங்கிஷ் ஷேட் மாதிரி வரணும் அப்படின்றது தான் எனக்குமே வந்து ரெக்குவயர்மெண்ட். பட் இருந்தாலுமே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய லிப்ஸில் லைன் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸோட 2 சைடு அந்த கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த சென்டர் பார்ட் ஆஃப் த லிப்ஸில் எனக்கு என்ன ஷேப் வேணும் அப்படின்றத பொறுத்து சில டைம்ஸ் லைட்டாக ஓவர்லைன் பண்ணுவேன். இப்போ வந்து நான் லைட்டாக ஓவர்லைன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கார்னர்ஸ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு ஸ்மட்ச் பண்ணி விடுவேன். ஸோ தட் இந்த கார்னர்ஸில் வந்து நான் நிறையா ஃபில் பண்ணது வந்து அப்படியே பேட்சியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா கையை வச்சு ஸ்மட்ச் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா கிரேடியன்ட் ஃபினிஷில் வந்து உங்கள் லிப்ஸ்க்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ ஸ்மட்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து கவர் பண்ணுறதுக்கு லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது வந்து திருப்பியும் நீங்கள் கார்னர்லேருந்து ஆரம்பித்து டோட்டலாக தான் போடணும். பட் ஆனால் அது நீங்கள் போடும்போது நீங்கள் கீழே வந்து இந்த டார்க் கலர் கொடுத்ததுனால ஒரு அழகான கிரேடியன்ட் லுக் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அந்த எக்ஸ்ட்ரா க்ளோ ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நீங்கள் லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான அந்த ஒரு ஜூஸி க்ளோயி நல்ல அழகான லிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவுட்புட். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஓவராலாக என்னோடய லுக் வந்து இப்படி தான் இருக்குது ஃபைனலாக. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது நல்ல ஃபோட்டோஸ்கெல்லாம் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு நேரில் பார்க்க கொஞ்சம் லைட்டாக பிரைட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து லாங் லாஸ்டிங்காகவும் ரொம்ப அழகாகவும் பிரைட்டாகவும் கிடைக்கும். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் இது தான். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.